ஈழத்தமிழருக்கு நீங்க மட்டுமாயா போனீங்க? ஏகப்பட்ட பேர் போயிருக்காங்க ஐயா, ஏகப்பட்ட பேர் வழக்கை சந்திச்சிருக்காங்க, ஏகப்பட்ட பேர் செயலுக்கு போயிருக்காங்க. நீ என்னையா பண்ண? நீ தான் என்னமோ பண்ண மாதிரி ரொம்ப இதா போயிருக்க. அண்ணன் ரொம்ப கோவத்துல கேட்டிருக்காருல. நான் போர்க்கள காட்சியில கடல்ல போனேன்டாரு. ஆனா போனது விமானத்துல, பெங்களூர் விமானத்துல இருந்து. முத முறையா சொல்றோம், போனது பெங்களூர் விமான நிலையத்திலிருந்து தான் சீமான் போனார். ஆனா போர்ல உள்ள போனேன்டாரு. இன்னொன்னு, நீங்க சீமான் மீது பேச்சு வழக்கு இருக்கு. எங்கேயாவது புலிகளுக்கு உதவினாரு, மக்களுக்கு உதவினாரு, ஏதாவது வழக்கு இருக்கா? ஏதாவது வழக்கு இருக்கா? ஒரு வழக்கு அதை செய்தவர் அண்ணன் வண்டியரசு அவர்கள் வழக்கு எதிர்கொள்றாங்க. ஒரு வழக்கு சீமானுக்கு இல்ல. இன்னொன்னு, இங்க மேடை பேச்சு வழக்குகளை காட்டி தேசிய பாதுகாப்பு சட்டம், அது யார் வேணாலும் பண்ணலாம். போராட்ட தளத்துல போராளிகளாக இருந்து இவர் என்ன உதவி செஞ்சாரு? இப்ப இந்த போருக்கு பின்பு நடந்தது என்ன? ஒரு இனப்படுகொலை பார்த்துட்டோம். இனப்படுகொலையில இறந்து போன 1,80,000 உறவுகளும் தமிழர்கள் என்கிற கோரிக்கையை வைத்து இந்திய நீதிமன்றத்தில், பன்னாட்டு நீதிமன்றத்தில், பன்னாட்டு தமிழ் சமூகத்தில் ஒரு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸை சீமான் கொடுத்துருவா. உனக்கு காட்ட சொல்லுங்க. நீ உண்மையிலேயே ஈழ அரசியல் செய்யறீன்னா, போருக்கு பின்பு நீ உண்மையிலேயே அறிவு திறனும் தெளிவும் தெளிந்த அறிவோடும் அறிவு இருக்கணும். என்ன இருக்கணும்? இத்தனை பேர் இறந்திருக்காங்க. டாக்குமெண்ட் எவிடன்ஸ் ஒன்ன காட்ட சொல்லுங்க.